வணக்கம். இந்த ஃபார்வர்ட் யூடியூப் சேனல் காணும் காணொலி நேயர்களுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். வணக்கம். சைபர் கிரைம் கணினி குற்றங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இப்போது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பல பேரிடம் கணினி இருக்கும். கம்ப்யூட்டரில் முன்னாடி இப்போதெல்லாம் யூஎஸ்பி போர்ட் என்று வந்துவிட்டது. யூனிவர்சல் சீரியல் பஸ் போர்ட் என்று வந்துவிட்டது. யார் வேண்டாலும் வந்து அந்த போர்ட்டில் ஒரு பென்ட்ரைவை சுருகி கம்ப்யூட்டரில் இருக்கும் ஏதோ ஒரு தகவலை அதில் ஸ்டோர் பண்ணி கொண்டு போய் விடலாம். இது பேர் டேட்டா தெஃப்ட்டுன்பார்கள். என்னோட செய்தி தகவல் என் கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. அதை அவன் திருடிட்டு போயிட்டான். திருட்டு என்றால் இப்போ என் கையில் பேனா இருக்கு, திருடிட்டான். இந்த பேனா என்கிட்ட இருக்காது, திருநவன் கையில் இருக்கும். இப்போ என் கம்ப்யூட்டரில் ஒருத்தன் டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டான். டேட்டா என்கிட்ட தான் இருக்கும், தகவல் என்கிட்ட தான் இருக்கும். அவன் எடுத்துகிட்டு போனது ஒரு குற்ற செயல். எனக்கு தெரியாமல் என் கம்ப்யூட்டரில் உட்காந்து எடுத்துகிட்டு போகிறது ஒரு குற்ற செயல். நான் என்ன தான் அதை பாதுகாப்பாக பாஸ்வேர்டு கடவுச்சொல்லாம் வச்சு எல்லாம் சேவ் பண்ணி வச்சு பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் அதை மீறி செய்யலாம். நானும் பண்ணலாம் கம்ப்யூட்டரில். அதை எப்படி பாதுகாக்கலாம்? இப்போ நான் என் கம்ப்யூட்டரில் என்னென்ன செய்து வச்சுருக்கேன்றேன். என்னோடய கணினியில் இந்த முன்னாடி இருக்கும் யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ஷனை எடுத்து விட்டேன். அதில் இருக்கும் ஒயரை பிடுங்கி விட்டேன். அப்பொழுது யாராவது வந்து யூஎஸ்பி போர்ட்டில் அவங்க பென்ட்ரைவை சொருகுனா அது வேலை செய்யாது. போட்டு பார்ப்பாங்க, இன்னொரு போர்ட்லேயும் போட்டு பார்ப்பாங்க, அது எடுக்காது. அதில் கனெக்ஷன் தொடர்பு இருந்தால் தானே எடுப்பதற்கு. இது ஒரு பாதுகாப்பான செயல். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், பல வணிக நிறுவனங்களில் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் எல்லாரும் வசதியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, சொகுசாக இருக்குது அப்படின்னு யூஎஸ்பி போர்ட்டில் எதாவது சொருகிறது. எதை வேணாலும் போடலாம். பென்ட்ரைவை போடலாம், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை போடலாம், என்னென்ன வேணாலும் போடலாம். அது யாருக்கு பாதகமாக அமையும் என்றால் அந்த ஆர்கனைசேஷன், அந்த நிறுவனத்துக்கு. இல்லை என்றால் யாராவது ஒருத்தர் அங்கே இருக்கிறவன், யாராவது அங்கே பணியில் இருப்பவர்கள், அவர்கள் குற்றவாளி ஆகிவிடுவார்கள். இதுக்கு ஒரு சின்ன விஷயந்தான். இந்த சொருகுவது, எடுப்பது, இதை வைத்து பார்ப்பதற்கு இந்த யூஎஸ்பி போர்ட்டை ஒன்று கம்ப்யூட்டருக்கு பின்னாடி வச்சுக்கணும், இல்லை வேறு ஒரு இடத்துல தனியாக வச்சுக்கணும். முன்பின் தெரியாதவர்கள் இல்லை வேறு எவரும் இந்த கணினி கம்ப்யூட்டர் அதை அவர்கள் தொடர்பு கொள்ள முடியாத மாரி வச்சுக்கணும். இதையும் மீறி செய்யலாம், இதையும் மீறி என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி வரப்போ நாம் டேட்டாவை, என்னோட தகவல்களை எப்படி பாதுகாத்து கொள்வது? டேட்டா செக்யூரிட்டி ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், அவ்வப்போது தினந்தோறும் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் செய்கிறோம், இல்லை கடையை நான் மூடுறேன், என்னுடைய நிறுவனத்தை நான் மூடுறேன் என்று செய்யும்போது இந்த கம்ப்யூட்டரில் இருக்கும் இன்றைய தகவல்களை இன்னைக்கு டேட்டில், இன்றைக்கி தேதியில் தனியாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது. இது பல அசௌகரியங்களை தவிர்க்கும். அதை வேறு எவரும் அதை தொடர்பு கொள்ள முடியாத மாரி வச்சுக்கணும், தனியாக வச்சுக்கணும். கனெக்ஷனே பிடிங்கிடணும், அந்தமாரி வச்சுருக்கணும். இதற்கு கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செய்வார்கள். கொஞ்சம் உட்காந்து யோசித்தா போதும், இதை செய்யலாம். ஏன் சொல்கிறேன் என்றால், சில பேர் இப்போ மாணவர்களே எடுத்துக்கொள்வோமே, மாணவர்கள் கஷ்டப்பட்டு உட்காந்து ப்ராஜெக்ட் செய்து எழுதி
எல்லாம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வச்சுருந்து யாராவது வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டா அவ்வளோ வேதனையாக இருக்கும். வந்து டெலீட் பண்ணிட்டானுங்க, அழிச்சிட்டானுங்க, எரேஸ் பண்ணிட்டானுங்க. திருப்பி உட்காந்து செய்ய முடியுமா? ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். இதெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு நம்முடைய கணினி கம்ப்யூட்டரை எந்த விதத்தில் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அவ்வப்போது முடிவெடுத்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது. இதனால் பல 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 அசௌகரியங்களை, மனவேதனை, மன உளைச்சல்களை தவிர்க்கலாம். இதை போன்று பல சுவாரஸ்யமான செய்திகளை வரும் காணொலி நிகழ்ச்சியில் காணலாம். வணக்கம்.